வாங்க. இன்னைக்கு நாம அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயங்கள பத்தி சட்டுன்னு பாத்துடலாம். ஜோதிடத்துல மொத்தம் இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல முதலாவதா வர்றது தான் இந்த அஸ்வினி. இது மேஷ ராசியில கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கு. அதனாலேயே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணங்கள் ரொம்பவே தனித்துவமா இருக்கும். முதல்ல இவங்களோட இயற்கையான ஞானமும் தலைமை பண்பும். சொல்லப்போனா இவங்கள ஒரு ஏகலவன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருடைய உதவியும் இல்லாம தானாவே எதையும் கத்துக்கிற அசாத்திய திறமை இவங்களுக்கு இருக்கு. ஒரு 5 பேர் கொண்ட நண்பர்கள் குழு இருந்தா அதுக்கு இவங்க தான் தலைவரா இருப்பாங்க. தெய்வீக மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்களோட அம்சம் இவங்களுக்கு இருக்கிறதால இவங்க கைப்பட்டாலே நோய் குணமாகும்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு. ரெண்டாவதா இவங்களோட குணத்துல இன்னொரு பக்கமும் இருக்கு. ஆமா, முன்கோபம், பிடிவாதம், கொஞ்சம் கௌரவம் இதெல்லாம் கூட இவங்களோடயே பிறந்தது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யாரையும் கெடுக்கணும்னு பழிவாங்கற எண்ணம் துளி கூட இருக்காது. அம்மா மேல பயங்கர பாசமா இருப்பாங்க. கடைசியா இவங்களோட வாழ்க்கை பயணம். இவங்க பொறக்கும்போதே கேது திசையில பொறக்கறதுனால வாழ்க்கையோட ஆரம்பத்துல சில போராட்டங்கள் இருக்கலாம். சின்ன வயசுலயே சுக்கிரதசை வர்றதால சில சமயம் படிப்புல கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியான வழிகாட்டுதல் மட்டும் கிடைச்சிட்டா போதும். கல்வியில இவங்கள ஜெயிக்கவே முடியாது. பல்வலி, தீராத தலைவலி, சில அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. மொத்தத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இயற்கையான ஞானம், வடுவான தலைமை பண்பு, கூடவே கொஞ்சம் பிடிவாதம் இது எல்லாத்தோடவும் இருப்பாங்க. இவங்களுக்கு சரியான பாதம் மட்டும் அமைஞ்சா இவங்கள ஜெயிக்க ஆளே இல்ல.